நாங்கள் ஆலப்புழா வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸ் போகலான்னு பிளானு. போட் ஹவுஸில் நாங்கள் எப்படி என்ஜாய் பண்ண போதெல்லாம் எங்களுக்கு தெரியல. போனால் தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா திரும்பி சொல்கிறோம். நீங்கள் தான் சொல்லுங்கள். புக் பண்ணல, ஆட்டோ புக் பண்ணலாம். ஆலப்புழா ரீச் ஆகிட்டோம். ஆலப்புழா போட்டால் சாப்பாடு நடக்க போகிறதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஆலப்புழா போனால் எங்கள் சாப்பாடு கிடைக்க போனான்னு தெரியல. மீன் எப்படின்னு தெரியல, எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு தெரியல. நாங்கள் ஆலப்புழா ரீச் ஆகிட்டோம். நாங்கள் ஜாலியாக ட்ரிப் என்ஜாய் பண்ணுறோம். போட் ஹவுஸ் போகிறோம். எப்படி இருக்குன்னு தெரியல, ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆட்டோ புக் பண்ண வந்திருக்கோம். சென்னையில் உள்ள மாதிரி ஆட்டோக்காரங்களாம் கூப்பிட மாட்டாங்க. புக் பண்ணுறதுக்கு ஒரு சென்டர் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் க்யூவில் நின்று தான் புக் பண்ணுறாங்க. ஆட்டோவில் எங்கேயும் போகணுன்னா பார்த்தீங்கன்னா 3 ஆட்டோ புக் பண்ணியிருக்கோம். 9 பேருக்கு 124 ரூபா 3 டிக்கெட். 3 ஆட்டோ புக் பண்ணியிருக்கோம். இது ஒரு ஆட்டோ போனாடுவாங்க. போட் ஹவுஸ் பக்கத்தில் வந்துட்டோம். அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இதுதான் நான் அந்த தெரியுது பாருங்கள், அதான் எங்கள் போட்டு. அது இல்லை, சரி எதாவது சொல்லுங்கள். வேறு எதாவது சொல்கிறீங்களா கைஸ்? பேசு. ஐயா எப்படி என்ஜாய் பண்ண போகிறது தெரியல. என்ஜாய் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த என்ஜாய்மெண்ட் ஃபீலிங்ஸ் அப்புறம் ஷேர் பண்ணுறோம். ஜீனத் மலையாளத்தில் எதுவும் പറയുമോ? ഞങ്ങളിപ്പോൾ ആലപ്പുഴയാണ്. ഞങ്ങൾ ബോട്ട് ഹൗസ് കാണാൻ വേണ്ടി വന്നതാ. போட்டில் ஏறினதும் வெல்கம் ட்ரிங்க் கொடுத்துருக்காங்க. போட்டில் ஏறினோன்னா வெல்கம் ட்ரிங்க் கொடுத்துருக்காங்க. ஜாலியாக குடிச்சிட்டு இருக்கோம். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது தெரியல. எதிர்பார்த்துட்டு இருக்கோம் என்ன நடக்க போகுதுன்னு. பார்க்கலாம் சூன். ஜினத் ஹாய் சொல்லுங்க. பார்த்தீங்கன்னா போட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ போட்டில் தான் பார்க்குறோம். 3 பெட்ரூம் இருக்குது. இது ஃபஸ்ட் பெட்ரூம். பெட்ரூம்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. பார்த்திங்கன்னா நாங்கள் 9 பேர் வந்திருக்கோம். 3 பெட்ரூம், 3 பேருக்கு ஒரு பெட்ரூம் அந்த மாதிரி. பார்த்திங்கன்னா பெட்ரூம்லேருந்தே வியூ வந்து இது கண்ணாடி வெளியிலே பார்த்துக்கலாம். பெட்ரூமே ஏசி தான். பார்த்திங்கன்னா 3க்குமே அட்டாச் பாத்ரூம் இருக்குது. இப்போ 3 பெட்ரூமையும் பார்க்கலாம்.
பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். எங்களுக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு கேரளா ஸ்டைலில். டின்னர் எல்லாமே இங்கே தான். அப்புறம் நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் இங்கே தான் கொடுப்பாங்க. ஸோ ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு. இதுதான் கிச்சன். இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்லாம் பார்த்தாச்சு. இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ்லாம் மேலே தான் நிற்கிறாங்க. மேலே பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் மேலே தான் இருக்குது. மேலே தான் வந்து சாப்பிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏரி சென்டருக்கு போக போகிறோம். அப்பா எப்படி இருக்க போன்னு தெரியல. பார்க்கறது பயங்கரமாக இருக்குது. அந்த வியூவே சூப்பராக இருக்குது. ரொம்ப அதாவது இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் பார்த்தீங்கன்னாலும் ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இந்த பசங்களோட போகிறது, ஃப்ரெண்ட்ஸோட போகிறது எல்லாமே வந்து ஒரு இன்னும் வந்து ஒரு எக்ஸாக்டாக ஒரு எனர்ஜியை கொடுக்குது என்ஜாய் பண்ணுறதுக்கு. பிரச்சனை கிடையாது. பாக்கியராஜ் பேசுங்க. நானும் பாக்கி உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்க. கவிதை தெரிஞ்சாலும் சொல்லலாம். பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் வந்து வெக்கப்பட்டு போகிறாரு. காட்டுங்க, பாக்கியராஜ் காட்டுங்க. வெக்கப்படுறாரு அவரு. தென்னரசு பேசுறது வெக்கப்படுறாரு. ரொம்ப சையான டைப்பு. காரணம் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நான் முதல் தடவை இந்த போட்டில் போயிட்டு இருக்கோம். முதல் தடவை இந்த மாதிரி போட்டில் போகிற அனுபவம் ரொம்ப அழகாக இருக்குது. இயற்கை சூழல் எழில் மிகுந்த கேரளாவில் அங்கே ஒரு பறவை மீன் பிடிச்சிட்டு இருக்கு. அருமையாக இருக்குது பார்க்குறதெல்லாம். நம்ம ஊர் கடல் மாதிரி இது ஒன்றும் குப்பையாலாம் இல்லை. ரொம்ப நல்லா இருக்குது. சரி ஏரி மாதிரி குப்பையாக இல்லை, நல்லா இருக்குது, தூய்மையாக இருக்குது. அந்த தீவுகள் நிறையா தெரியுது. நாங்கள் போயிட்டு அங்கே மீன் பிடிச்சி சாப்பிட போகிறோம். இப்போ நாங்கள் வந்து இந்த ஆக்சுவலாக இந்த தீவு மாதிரி தெரியுது. நாங்கள் வந்து இப்போ அங்கே போக போகிறோம்னு நினைக்கிறோம். எக்ஸாக்டாக எங்களுக்கு தெரியல அங்கே போவோமா என்னான்ட்டு. டிரைவர்கிட்ட கேட்டதுக்கு அப்படி தான் சொன்னார். அது எப்படி இருக்குன்னு தெரியல. பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. அந்த வியூ சூப்பராக இருக்குது. நாங்கள் போய் ரீச் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. அங்கே ரீச் பண்ணதுக்கப்புறம் இன்னும் நாங்கள் என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத நாங்கள் டீட்டெயிலாக சொல்கிறோம். இன்னும் வீடியோவில் ஃபர்தராக பார்த்துட்டே இருங்க. அப்போ நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் சுற்றி பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த தண்ணியை பார்க்கும்போது அப்படியே இங்கேருந்து ஜம்ப் பண்ணி குதிக்கணும்னு தோணுது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீச்சல் தெரியும். இங்கே 2-3 பேருக்கு நீச்சல் தெரியும், சில பேருக்கு தெரியாது. ஜீனத், உங்களுக்கு இதை பார்த்தா என்ன தோணுது? அப்படி கேட்டீங்க எப்படி சொல்கிறது. ஆக்சுவலி ரொம்ப நாளாக வந்து ஆலப்புழை வரணும், இந்த மாதிரி கேரளா வந்து பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் கேரளா வந்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கேரளா வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு வெட்டிங் அட்டன் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் இங்கே ஆலப்புழை வந்திருக்கோம். போட் ஹவுஸில் வந்திருக்கோம். இன்றைக்கி ஃபுல்லாக இங்கே தான் இருக்க போகிறோம். இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. ஃபேமிலியாக வரத்துக்கும் சரி, இல்லை ஃப்ரெண்ட்ஸாக வரத்துக்கும் சரி, எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ப்ராப்பரான பிளேஸ் இது. உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், லீஷர் டைம். அதாவது இந்த ஃபோனு, மொபைல் இப்படி எல்லாம் இருக்கிறத விட்டுட்டு நம்ம கொஞ்சம் எல்லோரும் ஒன்றா உட்காந்து பேசுகிறதுக்கு அந்த மாதிரிலாம் நல்ல பிளேஸ் இது, உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. இப்போ நாங்கள் வந்து இது வந்து பேக் வாட்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்க, லேக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து போயிட்டு இருக்கோம். இது எங்கே ஸ்டாப் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நடுவில் லஞ்சுக்கு மட்டும் எங்கேயோ 1 hour நிறுத்துவேன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அதே மாதிரி அவங்க வந்து நம்மளுக்கு என்ன ஃபுட் வேணுமோ அவங்க அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்களாம். அதுக்கான தேவையான ஐட்டம்ஸ் மட்டும் நம்ம கொஞ்சம் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. லைக் ஃபிஷ்ஷு இதெல்லாம் வேணும்னா அவங்களே வாங்கி தருவேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்கி தருவேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பார்க்கலாம் அடுத்து இன்னும் ஒரு 1/2 hour 1 hourல எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. தெரியாமல்
போட்டுக்காரங்களுக்கே தெரியாமல் பழம் சாப்பிடுவோம். ஆமாம், வாழைப்பழம் இருக்குது, பைனாப்பிள் பைனாப்பிள் இருக்குது. நாங்கள் வந்து சில பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ போட்லேயே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இவர் வந்து அப்படியே வேலை பார்த்து கிழிச்சிட்டாலும் அது மும்மரமா வேலை பார்க்க இவர் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல. ப்ராஜெக்ட் இவங்க தான் வந்து ஒரு 2 சீப்பு வாழைப்பழத்தை ஒரே ஆளாக சாப்பிட்டாங்க. அதனால யாருக்கும் பத்தலை. பார்த்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் குரூப்பாக வந்திருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 9 பேர் வந்திருக்கோம். இல்லை 2 பேர் பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆனவங்க. இல்லை நான் ஒருத்தன், இவர் ஒருத்தவர். இவர் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் மேரேஜ் ஆச்சு. இப்போ அதனால என்னமோ தெரியல, இவர் ரொம்ப ஃபீலிங்காக உட்காந்துருக்காரு, எதுவும் பண்ண மாட்டாரு. ரொம்ப அவருக்கு எமோஷனலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பறிகொடுத்த மாரி இருக்காரு. நாங்கள் அவரை சரி பண்ணலான்னு ரொம்ப பேசிகிட்டு இருக்கோம். அவர் என்னவோ தெரியல, ஒய்ஃபு பிரிஞ்சிருக்கனால அவர் எல்லாம் முடியல. ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கோம். அவரை பார்ப்போம், அவர் என்ன இருக்கிறோம் சரியாக வராதா, ஜாலியான மூடுக்கு வராதா, இல்லை வந்து லேட்டஸ்ட்டாக நான் கேள்விப்பட்டிருக்கேன் லேட்டஸ்ட்டாக கல்யாணம் ஆகி பிரிஞ்சு வந்தாங்கன்னா இப்படி ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் நேரில் இப்போ தான் பார்க்குறேன்ப்பா, ரொம்ப எனக்கு வந்து பார்க்கறது இதாகவே இருக்கு. என்ன அவர் ஏதோ சொல்லுங்க. மிஸ் யூ பிரியங்கா. இந்த வீடியோ அனுப்பிடுவீங்களா உங்களுக்கு? இல்லை, அவர் வந்து காமெடிக்கு மாரி சொல்லணும்னு ட்ரை பண்ணுறாரு. உண்மையிலே அவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அவர் எங்களுக்கு தான் தெரியும், நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம், காலையிலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். அவர் எங்களுக்கு ஒரு மாதிரி இதாக தான் இருக்குது. போக சரியாயின்னு நினைக்கிறோம். பார்த்தீங்கன்னா போட்டை வந்து பார்க் பண்ணிட்டாங்க நடு ஏரியில். இப்போ வந்து லன்ச் டைம். ஸோ நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கேரளா ஃபுட்டு செமையாக இருக்கும். மீன் குழம்பு, நான்வெஜ் இருக்குது, வெஜிடேரியன் இருக்குது. என்ன வேணுமோ எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இதுதான் ஃபுட்டு. ஓ மை காட், செமையாக இருக்குது. ஃபிஷ் சான்ஸே இல்லை. டெம்ப்ட் ஆகுது. ஓகே, இதுதான் எங்களுக்கு இன்றைக்கி லன்ச். இன்னும் வரும், எடுக்க போயிருக்காங்க கீழே. பார்த்தீங்கன்னா சாப்பிட உட்காந்தாச்சு எல்லோரும். ஜீனத் பிளேட்டை பாருங்கள். ஓ மை காட், நல்லா டெக்கரேட்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. வரிசையாக சொல்லுங்கள். காரவண்ணன், பிருந்தா, ஜீனத் எப்படி இருக்குது? இவர் வந்து சாம்பிள் சொல்லி கொடுக்குறாரு. இந்த நெப்போலியன் ஒரு படத்தில் பக்கத்து எல்லையிலேருந்து சாப்பிடுவான்ல, அந்த மாதிரி. அங்கே அந்த மீன் நல்லா இருக்கான்னு பாருங்க. அருமையாக இருக்கா? அந்த மீன் நல்லா இருக்கு. சரி, இந்த மீன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த மீன் அப்படிதான் இருக்கு, நல்லா இருக்கு. உட்காந்துக்குங்க காரணம், அப்போ தான் தெரியும். ஜீனத் நீங்கள் சாப்பிடுங்க. எப்படி மீன் சூப்பராக இருக்குது. கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது. உப்பு போட்டு சாம்பார் சாப்பிட போகிறோம். சாப்பிட முடியாது. நெப்போலியன் மாதிரி சாப்பிடுங்க, நல்லா அப்படியே நெப்போலியன் மாதிரி. அப்புறம் மீன் கிடைக்காது. பாருங்க. அப்படி சாப்பிடுங்க. அங்கே ஒரு மீன் இருக்கு பாருங்க. அப்புறம் அதை எடுத்து கருப்பத்துடுது. அருமையாக இருக்கு. வந்துட்டேன். ஓகே, வாயில சோறு. ஜீனத் சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஹோம்லி ஃபுட், வீட்டில் செய்கிற சாப்பாடு மாதிரி இருக்கு. ஒரு நார்மலாக கேரளா வீட்டில் எப்படி இருக்கும்? மீன் எப்படி இருக்கு? நல்லா ஸ்பைசியாக இருக்கா? மீன் ரொம்ப ஸ்பைசியாகவும் இல்லை, கேரளா ஸ்டைல் நார்மலாக இருக்குது. கேரளா ஸ்டைலில் இருக்குது. கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது. ஸோ நாங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, கட் பண்ணிடுங்க. ஒரே டான்ஸ் ஆரங்கிற வேலை எதை பண்ணிட்டு இருக்காரு. இவர் அப்பையில ஃபீலிங்லேயே இருக்காரு. இன்னும் வரவே இல்லை அந்த
கொஞ்சம் பின்ன போங்க. அப்படியே ராகவரன் ஒய்ஃப் மாதிரியே ஆடுறீங்க. அவ பேர் என்ன பேரு? ரோகிணியா? அந்த பாட்டில் அவ தான் வருவா. ஏன் ஐஸ் விற்கிறாங்க? ஞாபகம் வச்சுக்க. உங்க வெயிட் எல்லாம் அந்த கம்பி தாங்காது. இல்ல நீச்சல் தெரியாது, பார்த்து ஞாபகம் வச்சுக்கன்ற. என்ன படிக்கிறது? நாங்கள் ஃபிஷ் சென்டர் வந்திருக்கோம். இங்கே மீன் வாங்கி கொடுத்தா அவங்க வந்து சமைச்சு தருவாங்க. ஐஸ்கிரீம் எல்லாம் இருக்குது, வாங்கிக்கலாம் வேணும்னா. இளநீர்லாம் இருக்குது. வீடியோ லைட்டா திரும்ப அங்கோட நல்ல இவர் பார்த்தீங்கன்னா ஓட்டு ஓட்டுற மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கு. அதையும் எடுங்க, அப்படியே வளைச்சு. இவ்வளவு கஷ்டப்படவே தேவையில்ல. அந்த பறவை போல சும்மா கை வச்சிருக்காரு. அப்படி டைட்டானிக் ஓட்டுன மாதிரி ஓட்டுவேன். இது முடிக்காது. இப்படிதான் இதுல தான் இந்த மாதிரி சின்ன போட்ல தான் வந்து அரிசிலாம் போகுது. கதிரவன் மரணம் கூட கண்ணுக்கு அழகுதான். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.